வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். கடந்த 19/12/2025 அன்று தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு சீர்திருத்த வாக்காளர் அந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்து, அதாவது கடந்த 27 அக்டோபரில் அந்த வாக்காளர் பட்டியலை என்ன பண்ணாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு சீர்திருத்த பணிகளை ஆரம்பித்தாங்க. அந்த பணிகள் எல்லாம் முடிந்து ஏறக்குறைய இறுதி வாக்காளர் வரைவு பட்டியலை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வரைவு வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் சாருக்கு முன்னால், அதாவது 27/10/2025 முன்னால் 6,41,14,587, சார் முடிஞ்சு 19/12 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டப்போ 5,43,76,756. இதில் வந்து பெண்கள் வந்து 2,77,6,332, ஆண்கள் 2,66,63,233, மூன்றாம் பாலினத்தவர் அதாவது தேர்ட் ஜெண்டர் என்று சொல்லக்கூடியவங்க 7,191. இதில் வந்து நீக்கியது அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய 1 கோடி, அதாவது 97,37,000 வாக்காளர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் அந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த நீக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா டெத்து, இறப்பின் மூலமாக நீக்கப்பட வேண்டியவர்கள். அதற்கடுத்தபடியாக இடம்பெயர்ந்து சென்றவர்கள், அதாவது இங்கிருந்து பர்மனெண்ட்டாக மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க, வேற பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிறவங்க. அதற்கடுத்தபடியாக தொடர்பே கொள்ள முடியாதவர்கள், அதாவது வாக்காளர் பட்டியல் இருக்கிறதா சொல்றாங்க, ஆனால் அவங்க அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இல்லை, அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணப்போ அவர்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறவங்க. அதற்கடுத்தது எஸ்ஆர் படிவத்தை வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து ஃபில்அப் பண்ணி திருப்பி கொடுக்காதவங்க. இந்த மாதிரி இதில் முக்கியமான ஒரு வாக்கு என்ன நீக்கியிருக்காங்கன்னா, இரட்டை வாக்கு. அதாவது ஒரு நபருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்தியா முழுவதும் அவருக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் வாக்குரிமை இருக்க முடியுமே தவிர 2 அல்லது 3 இடங்களில் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அது வந்து போலி வாக்கு அல்லது கள்ள வாக்கு. கண்டிப்பாக அவரே சம்பந்தப்பட்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய வாக்கு அந்த தொகுதியிலும் இருக்கு, நான் இங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்ததா இங்கே நீ சேர்க்கப்பட்டிருக்கு, அதனால் அங்கே இருக்கிறத நீக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மனு செஞ்சு அதை நீக்க வைக்கணும், அல்லது எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை கண்டுபிடிச்சு நீக்கணும். இப்போ இந்த வகையில் பார்க்கும்போது ஏறக்குறைய 1 கோடி வாக்குகள், அதாவது 97,37,000 வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் வந்து ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப அதிர்ச்சிகரமாகவும் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் தொகுதியிலேயே ஏறக்குறைய 1 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இப்படி பல தொகுதிகளில் பலாயிரம் வாக்குகள், லட்சம் வாக்குகள் அந்த மாதிரி நீக்கப்பட்டிருக்கிறதாக பெருமளவு குற்றச்சாட்டுகள் நடக்குது. இப்போ இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை ஆரம்பிச்ச உடனேயே திமுகவில் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2026 வந்து ஆளும் கட்சியை தோக்கடிக்கணுங்கிற நோக்கத்தில் ஆதரவு வாக்குகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த சாரை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து ரொம்ப அவசரமாக 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே செஞ்சு முடிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து மேற்கு வங்காளத்திலையும் திருமதி மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க. கேரளாலையும் இதே மாதிரி ஒரு எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சிருக்குது. அப்போ இந்த எஸ்ஐஆர்ல வந்து எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, எங்களது ஆதரவு வாக்குகளை நீக்குவதற்காகவே, சிறுபான்மையர் மற்றும் ஆதரவு வாக்காளர்களை நீக்குவதற்காகவே இந்த எஸ்ஐஆர் வந்து பிஜேபி அவசரமா செய்யறாங்க அப்படின்ட்டு பிஜேபி கவர்மெண்ட்டும் பிஜேபியும் அதோடைய ஆதரவு கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏறக்குறைய 1 கோடி வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து போலி வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தாங்க, இவர்களை பயன்படுத்தி தான் ஆளும் திமுக அரசாங்கம் வந்து ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து பிஜேபி உட்பட எதிர்க்கட்சிகள் அதிமுகவோட கூட அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு நடுநிலைமையான நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து இது ஒரு நியாயமா இருக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப, 2005 நடைபெற்ற ஒரு எஸ்ஐஆர் இந்த அந்த வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த 97 லட்சம் வாக்காளர்கள், 97.37 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. அப்படின்னா 2005க்கு அப்புறம் எத்தனை எலெக்ஷன் நடந்தது? 2005க்கு அப்புறம் 2006 எலெக்ஷன் நடந்திருக்கு, 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு, 2011 சட்டசபை எலெக்ஷன் நடந்திருக்கு, 2014 பார்லிமெண்ட், அதுக்கடுத்து 2016, அதுக்கடுத்து 2021, இப்படி மாறி 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 ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வீடு வீடா போய் அந்த இறந்தவர்கள், அந்த இடம்பெயர்ந்தவர்கள் இவர்களை எல்லாம் நீக்கி ஒவ்வொரு முறையும் ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து அவங்க வெளியிடுறாங்க. அப்ப அந்த வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தான் அந்த எலெக்ஷன் நடக்குது. அப்படின்னா 2005க்கு அப்புறம் 2011 2021 வரைக்கும் அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்போ யார் வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சாதகமாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷனையும் இது பண்ணையும் வளைக்க முடியும். அப்படின்னா மாறி மாறி திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு கட்சி மட்டும் அப்படி பண்றது சாத்தியமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து நாம வந்து வாசகர்கள் உங்கள் முன்னாலே அதை வச்சிடறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அதாவது பதிவு பெற்ற கட்சிகள், எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், இப்படி எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்கூடிய ஒரு 78,000 பூத்துகள் இருக்கு. அப்படின்னா அத்தனை பூத்துலையுமே வந்து வலுவான கட்டமைப்பு உடைய கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுகவும் அதிமுகவும் தான்.
அப்போ அந்த 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 பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு, அந்த பாக முகவர்களுக்கு, அந்தந்த கட்சி, அந்த 2 கட்சியை சேர்ந்த பாக முகவர்களுக்கும், அந்த வார்டு செயலாளருக்கு, அந்த பிரதிநிதிகளுக்கு, அங்க இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளருடைய பேரு, அவங்க அப்பா பேரு, அவங்க வீட்டு முகவரி, அவங்க வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது, ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு, அடுத்தது 17 வயசுல யார் இருக்காங்க, 18 வயசு ஆனால் அவங்க ஓட்டில் வந்து லிஸ்ட்ல சேர்க்கணும், இப்படி எல்லா விவரங்களும் தெரிந்திருக்கும் போது அவர்களுடைய பாக முகவர்கள் தான் கண்டிப்பா அந்த பூத்துல வந்து எலெக்ஷன் அப்போ அவங்க பூத் ஏஜென்ட்டா உட்காருவாங்க. அப்போ அவர்களுக்கு தெரியாமல், அதிமுக பூத் ஏஜென்ட்டுக்கு தெரியாம திமுக ஓட்டு போட முடியாது, திமுக பூத் ஏஜென்ட்டுக்கு தெரியாம அதிமுகவும் ஓட்டு போட முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணணும், 2 பேரும் அன்கோ போட்டுட்டு அந்த 3 மணி 4 மணி அந்த மாதிரி முடியிற நேரத்தில், மாப்பிள நீ ஒரு 10 போட்டுக்கோ, நான் ஒரு 10 ஓட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு அது வரைக்கும் பதிவாகாத ஓட்டுகளை போட்டாதான் உண்டு. இப்படி நடக்கும் நம்ம சொல்ல வரல. இது ஒண்ணுதான் ஆப்ஷனே தவிர மற்றபடி இவருக்கு தெரியாமல் அவருக்கு தெரியாமல் இவரோ கள்ள ஓட்டு போடுறதுங்கிறது அவ்வளவு சாத்தியம் இல்லை. மேபி ஒரு 1/2%, 1/4% நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் முழுமையாக அப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு கட்சி மேலே எதிர்கட்சிகள் சுமத்துறதுங்கிறது வந்து ஒரு நடுமையாக பார்க்கும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வந்து அவருடைய பாகமுகவர்கள் கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து வரப்போகின்ற தேர்தலில் ஒரு ஓட்டு கூட கள்ள ஓட்டு விடுவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. அதனால ஒவ்வொரு பாகமுகவரும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்டை வந்து சரி பார்த்து எல்லாத்தையும் கண்காணிச்சு அவங்களை வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்சி எல்லாருமே பாகமுகவர்கள் ஒவ்வொரு வீடாக போய் தவறுதலாக யாருடைய பெயராவது நீக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து அவர்களுக்கு அப்படி நீக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த உரிய படிவத்தை வந்து நிரப்பி தருவதற்கு உதவி செய்வார்கள். அதனால ஒரு ஓட்டு கூட தவறுதலாக நீக்கப்பட்டிருக்க கூடாது, அதை வந்து பாகமுகவர்கள் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி உட்பட எல்லாரும் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதான் வந்து இந்த ஓட்டர் லிஸ்டே வந்து தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது, சானிடைஸ் பண்ணிட்டோம், இப்போ வந்து பியூர் ஃபார்ம்ல இருக்கு, சுத்தமான ஒரு புனிதமான ஃபார்ம்ல வந்து இப்போ ஓட்டர் லிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த கிளைம் வந்து உண்மையாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இறந்தவர்களை வந்து 2005 நீக்காம வச்சுட்டு இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனோட தப்பு தானே. எத்தனை எலெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு 10 எலெக்ஷன் நடந்திருக்குது, ஏன் வந்து அந்த இறந்தவர்களை இது வரைக்கும் அவங்க நீக்காம வச்சுட்டு இருக்காங்க? இதில் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த எஸ்ஐஆர் முடிஞ்ச உடனே அந்த படிவங்களை எல்லாம் பதிவேற்றம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கரெக்டாக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இத்தனை பேர் மைக்ரேட் ஆயிருக்காங்க, இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இத்தனை பேர் கான்டாக்ட் பண்ண முடியல, இத்தனை பேர் ஃபார்ம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலனால எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கக்கூடிய மெஷின் ரீடபிள் ஃபார்மேட். அதாவது இப்போ அரசியல் கட்சிகளுக்கு வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்க, அந்தந்த பகுதியில் இப்போ ஒரு ஓட்டுச்சாவடி, அதற்கடுத்து ஒரு கான்ஸ்டியூன்சி, ஒரு தொகுதி அல்லது ஒரு மாவட்டம், இப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டை கொடுக்குறாங்க. இப்போ இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை வச்சு நீங்க வந்து ஒருத்தருக்கு நீக்கப்பட்ட ஓட்டு உண்மையான நீக்கப்பட வேண்டிய ஓட்டா அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷனால தீர்மானம் பண்ண முடியும். அவங்க கிட்ட சாஃப்ட்வேர் இருக்கு. உதாரணமா ஒரு நபருடைய பெயர், அவருடைய வயது, அவருடைய அப்பா பெயர், அவருடைய புகைப்படம், இதை வந்து அந்த கம்ப்யூட்டர்ல கொடுத்து அந்த சாஃப்ட்வேர்ல இவருடைய பெயர் 234 தொகுதியில வேறு எங்காவது இடம் பெற்றிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்குள்ள கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி இத்தனை பேர் இந்த இடத்துல அவருக்கு இங்கே ஓட்டு இருக்கு, அங்கே ஓட்டு இருக்கு அப்படின்னு அது கண்டுபிடிச்சு சொல்லிடும். அதே மாதிரி இறந்தவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த எஸ்ஐஆர்ல எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க பாருங்க. ஆனா அவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கும்போது கண்டிப்பா இல்ல. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ உதாரணமா வந்து இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில போய் நீங்க ஒரு வாகனத்துக்கு நீங்க இன்சூரன்ஸ் போடுறதுக்கு உங்க நம்பர் அவங்க அடிச்ச உடனே உங்க வண்டியினுடைய என்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர், கலர், டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அது மேல ஏதாவது வந்து பெனால்ட்டி இருக்குதா, நீங்க வந்து காவல்துறையில் வந்து நீங்க ஏதாவது வந்து குற்றம் செஞ்சு அந்த வண்டியை வச்சு போக்குவரத்து விதிமுறைகள் பண்ணி ஏதாவது பண்ணிருக்கீங்களா, இன்வாய்ஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கா, அதே மாதிரி வந்து அந்த வண்டி வேற கம்பெனியில இன்சூரன்ஸ் எடுத்து அங்க ஏதாவது கிளைம் பண்ணி அதை மறைச்சு இங்க வந்து சொல்றாங்களா, இப்படி அத்தனை விஷயத்தை ஒரு சொடுக்கு போட நேரத்தில் கொண்டு வந்து அங்க கொட்டிடுது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு லைசன்ஸை ரெனிவல் பண்ண போறோம் அப்படின்னா ஆர்டிஓ ஆபீஸ் வந்து தமிழ்நாடோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் அந்த வெப்சைட்டுக்குள்ள போனோடனே அது எங்க ரீடாக்ட் பண்ணணும் அப்படின்னா பரிவாகன் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டுக்குள்ள போய் அது சர்ச் பண்ணி நம்ம பேர்ல வேற எங்கேயாவது லைசன்ஸ் இருக்கா, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள், ஏஜ், மற்ற விவரங்கள், அட்ரஸ் எல்லாம் கரெக்டாங்கிறத அதை அழகா ஃபெச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. அதே மாதிரி இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வணிகர் நல வாரியம் இருக்கு. இந்த வணிகர் நல வாரியத்தை ஒருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது அவர் வந்து பதிவு பெற்ற வணிகரா அப்படிங்கிறதுக்கு அவர் ரெண்டு தகவல்கள் ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும். என்ன அப்படின்னா ஒன்று வந்து அவர் ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அவர் வந்து மாநகராட்சியில் அந்த வணிகர்களுக்கான உரிமத்தை அவர் எடுத்துருக்கணும், மாநகராட்சியிலையோ நகராட்சியிலையோ உள்ளாட்சி அமைப்புகளில். அப்போ அந்த வணிகர் நல வாரியத்தில் வந்து நம்ம இன்புட் உள்ள அந்த அப்ளிகேஷன் நம்ம சேர்றதுக்காக உள்ள கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது,
அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி நம்பர் சரியானு போய் பதிவு சரியா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அது வந்து உள்ளேயே பதிவு பண்ண முடியும். அல்லது மாநகராட்சி உரிமம் வந்து கரண்ட் டேட்ல இருக்கா அப்படிங்கிறதையும் அது மாநகராட்சியோட வெப்சைட்டுக்குள்ள போய் செக் பண்ணிட்டு வருது. அப்ப அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா பூரா வந்து பிறப்பு இறப்பு ரெண்டுமே வந்து கம்பல்சரியா பதிவு பண்ண வேண்டியது கடமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பதிவு பண்ணலன்னா அது குற்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது 99.9 விழுக்காடுகள் வந்து கண்டிப்பா எல்லா மரணங்களுமே அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து 2005 அப்புறம் யாரெல்லாம் வந்து பரலவத்துக்கு டிக்கெட் வாங்கினாங்க ஒரு கமெண்டை உள்ள கொடுத்தா அது சர்ச் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு கொடுக்கும். அந்த லிஸ்ட் அவங்க வந்து அந்தந்த பாக வாரியா தொகுதி வாரியா பிரிச்சு அங்க ஒரு நோட்டீஸ் போல பாருங்க இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, நான் நீக்க போறேன், அதை ஆட்சேபனை இருந்தால் சம்மந்தப்படுத்துங்க தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா நீக்கிட்டு போயிடலாம். சரி, இப்போ உண்மையாவே வந்து இதுல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இரட்டை வாக்கு. இந்த இரட்டை வாக்கு அப்படிங்கறத வந்து எப்படி வந்து அரசியல் கட்சிகள் கண்டுபிடிக்க முடியும்? 234 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய அத்தனை 78,000 பூத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை வச்சு இவர் இதில் இருக்காரு, அவர் இருக்காரா, அவர் இருக்காரு, அதில் இருக்காரு, இதில் இருக்காரு எப்படி பார்க்க முடியும்? அப்போ இந்த இடத்துல உண்மையாகவே எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபி கவர்மெண்ட்டும் இந்த வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது உண்மை என்று அதனுடைய பங்காளிகள், அதனுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு? வாக்காளர்களும் வாக்காளர்களால் பயன்பெறக்கூடிய அரசியல் கட்சிகள். அப்போ ஒவ்வொரு வாக்காளருக்கும் இந்த மாதிரி பண்றது வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் அரசியல் கட்சிகள் கிட்ட அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷின் ரீடபிள் ஃபார்மட் அந்த கம்ப்யூட்டர்ல போய் அவங்க சர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டவர்கள் சரிதானா அப்படிங்கிறத வந்து எலெக்ஷன் கமிஷன் எடுத்த அந்த முடிவுகள் அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் உண்மையாகவே சரியா அல்லது நிறைய இருக்கிற வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த மெஷின் ரீடபிள் ஃபார்மட்டை கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லா அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கும் கட்டாயம் கொடுக்கணும். அங்கீகாரம் பெற்ற கட்சிகளை வந்து கட்டாயமாக இதை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்டு வாங்கணும். அல்லது அவங்க கொடுக்கலனா இதை வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமா இதை வந்து மனு போட்டு கண்டிப்பாக அந்த மெஷின் ரீடபிள் ஃபார்மட்டை வாங்கி அவர்கள் வந்து இறந்தவர்களை நீக்குவது சரியா அப்படின்னா இப்போ அந்த ஃபார்மட் கிடைச்சது கட்சிகள் கையில் கிடைச்சது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ திமுக கையில் அந்த ஃபார்மட் இருக்குன்னா கம்ப்ளீட்டா உள்ளாட்சிகளில் எங்கெல்லாம் டெத்து பதிவாயிருக்கு 2005 அப்புறம் யாரெல்லாம் இறந்தார்கள் பட்டியல் எடுத்து அந்த பட்டியலையும் இந்த பட்டியலும் சரிபார்த்து சொல்லுன்னு கம்ப்யூட்டர் சொன்னோம்னா அது ஒரு 1/2 மணி நேரத்தில் சரிபார்த்து எல்லாம் ரைட்டுங்க அப்படின்னு கிளீனாக சொல்ல போகுது. அப்போ இந்த வாக்காளர் பட்டியல் உண்மையாகவே தூய்மைப்படுத்தப்பட்டதா அப்படிங்கறத வந்து அரசியல் கட்சிகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக எலெக்ஷன் கமிஷன் வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மட் அதாவது கம்ப்யூட்டரால் சர்ச்சர் அதாவது தேடி கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் அந்த ஃபார்மட்டை வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எவ்வளவு வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை இன்னும் வந்து சொல்லப்படவில்லை. புதிதாக சேர்ந்தவர்கள் எவ்வளவுன்னு சொல்லப்படல. இப்போ வந்து புதிதாக சேர்ந்தவர்கள் வந்து அடுத்த 10ஆம் தேதி வரைக்கும் அவங்க புதிதாக சேர்ந்தவர்கள் வந்து ஃபார்ம் 6 கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஃபார்ம் 6 வந்து அவங்க இது பண்ணிட்டு அதை மறுபடியும் ஒரு வாக்காளர் பட்டியலை வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனல் வந்து பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட போகுது. இப்போ இந்த இரட்டை வாக்கு அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஏன் இந்த இரட்டை வாக்கு வந்து இவ்வளவு சந்தேகத்திற்கு இடமா நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அரசியல் கட்சிகள் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டியது இந்த இரட்டை வாக்குகள் தான். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ உதாரணமா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சார் ஃபார்ம்ல நீங்க எல்லாருமே அந்த ஃபார்மோட இன்னொரு படிவம் வச்சிருப்பீங்க. அந்த படிவத்தோட பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்களுக்கு அவங்களுடைய உரிமையை நிரூபிப்பதற்கு என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். அப்புறம் இன்னொரு டேட்டுக்கு முன்னாடி அதாவது 1984 2004 அப்படி ஒரு 3-4 கட் ஆஃப் டேட் கொடுத்து அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னென்ன அந்த டீட்டெயிலை பூரா அவங்க அந்த முன்பக்கத்தில் எழுதணும். அப்போது 2005 அவங்க வந்து எஸ்ஐஆர்ல வந்து அவங்க இடம் பெற்றிருந்தால் அந்த தகவல்களை அவங்க கீழே எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் காலத்தில் இப்போ இருக்கிற பேரு, அந்த அப்பா பேரு, அந்த ஓட்டர் ஐடி நம்பர், அவங்க வீட்டில் ஒய்ஃபோ அல்லது மற்றவர்களோ இருந்தாங்கன்னா அந்த நம்பர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் அவங்க பேர். அதற்கு அடுத்தபடியாக கீழே 2 காலம் இருக்கும். அந்த 2 காலத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிற காலம் வந்து ஏற்கனவே அவங்க எஸ்ஐஆர் 2005 அவங்க வந்து இடம் பெற்றிருந்தால் அந்த நேரத்தில் அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்க, எந்த தொகுதியில் இருந்தாங்க, இந்த தகவல்களை எல்லாம் தேடி அந்த வெப்சைட் பல நேரங்களில் வேலை செய்யாமல் போதும் ஆகி கடைசியில் வந்து கலெக்டர் என்ன சொல்றாரு, சரி அதெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல இப்போ இருக்கிறதையாவது கொடுங்கன்னு சொல்லி ஃபைனலாக வாங்கி தான் இந்த லிஸ்ட்டை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடி கொடுத்த தகவல்கள் பொருந்தி போகவில்லை என்றால் என்னென்ன ஆவணங்களை வந்து நீங்க வந்து பிறந்ததற்கும் நீங்க இருக்கிறதுக்கும் சான்றா கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல பல ஆவணங்கள் அவங்க ஒரு 10-13 ஆவணங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆவணங்களில் பெரும்பான்மையான ஆவணங்கள் வந்து பெரும்பான்மையானவர்கிட்ட இருக்காது. அதை கடைசியாக வந்து அந்த ஆதார் அட்டை வந்து என்ன சொல்றாங்க, அதே ஆதார் அட்டை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்ல அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த டைரக்ஷன் தேதி போட்டு அந்த இதுபடி இதை ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா நீங்க எத்தனை பேர் இதில் கவனிச்சிங்கன்னு தெரியல. இப்போ நீங்க அந்த காணொலியை பார்த்துட்டு நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த படிவத்தை எடுத்து பாருங்க. கடந்த 2025
7வது மாதம் நடைபெற்ற பீகார் சிறப்பு சீர்திருத்த அந்த பணிகள் முடிவடைந்த அதில் வெளியிடப்பட்ட வாக்குப்பட்டியலின் நகல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளருடைய பட்டியலினுடைய நகலை, அதாவது பீகாரில் எஸ்ஐஆர் முடிஞ்சு எதிர்கட்சிகள் எல்லாம் அதில் வந்து ஏகப்பட்ட ஓட்டுகள் திருட்டு போயிடுச்சுன்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே ஏற்கனவே ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமார் தலைமையில் பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க ஜெயித்து வெற்றி பெற்று வந்த அந்த வாக்காளர் பட்டியலில் அந்த பெயர் இடம்பெற்றிருந்தார் அப்படின்னா அவங்க இப்போ இங்கே எப்படி வந்து அவங்க வந்து வாக்காளராக சேர முடியாது. ஆனால் எதுக்காக அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு நபருக்கு அங்க இருக்கிற ஒரு தந்தையோ தாயோ இருந்தால் அவர்களுடைய அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய டீடைல்ஸை கொடுத்தா அதை நாங்கள் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய பிகாரிகள் ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு ஆதாரமாக கொடுக்கறதுக்கு போன ஜூலை மாதம் நடைபெற்ற எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலை கொடுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அதை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்கிறது. அப்படின்னா இப்போ ஒரிசாலிருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, மேற்கு வங்காளத்திலிருந்து வந்து வேலை செய்கிறாங்க, உத்தரப்பிரதேசம், பீகார், ஏன் குஜராத்திலிருந்து கூட இங்கே வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து அங்கேயும் ஓட்டு இருந்து இங்கேயும் ஓட்டு இருந்தா இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்காம விட்டுருச்சு அப்படின்னா அரசியல் கட்சிகள் இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி சாத்தியம்? பீகாரில் வந்து உதாரணமாக வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 20லிருந்து 30 லட்சம் பேர், 40 லட்சம் சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்து வெளி மாநிலத்தவர் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் பேருக்கு அவங்க மாநிலங்களில் கண்டிப்பாக ஓட்டுரிமை இருக்கும். அப்போ அவங்க இங்கேயும் ஓட்டுரிமை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து இரட்டை வாக்கு அப்படிங்கிறத எப்படி அரசியல் கட்சிகளால் கண்டுபிடிக்க முடியும்? சொல்லுங்க, எப்படி முடியும்? இருக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையா? பல லட்சம் வாக்குகள் அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், அங்கேயும் ஓட்டு போடுவாங்க இங்கேயும் ஓட்டு போடுவாங்க. அப்போ வெளிமாநிலத்தவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இரட்டை வாக்கு முறையில் உருவாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இனி இந்த ஃபார்ம் 6ல எத்தனை பேர் சேர்த்தாங்கிற தகவல் வரும்போது அதையுமே நம்ம வந்து இங்கே சேர்க்கப்பட்டவர்களுக்கு வேறு மாநிலங்களில் ஓட்டு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை அரசியல் கட்சிகளால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஃபார்மேட்டில் நிச்சயமாக வெரிஃபை பண்ண முடியாது. அதனால எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டிப்பா மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டை எல்லா அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்கணும். அந்த அரசியல் கட்சிகளும் கம்ப்ளீட்டா இந்தியா பூரா இங்க இருக்கிற வாக்காளர்களுக்கு வேற எந்த மாநிலத்திலாவது ஓட்டுரிமை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பா வெரிஃபை பண்ணணும். இதற்கு அரசியல் கட்சிகள் எப்பாடு பட்டாவது சுப்ரீம் கோர்ட் வரைக்குமாவது போய் இந்த மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டை வாங்கணும். அப்படி வாங்கி வெரிஃபை பண்ணி இந்த இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், பதிலளிக்காதவர்கள், இரட்டை வாக்கு, மெயினாக இந்த இரட்டை வாக்கு, இதை எல்லாமே நீக்கியது சரிதானா, உண்மையாகவே இந்த வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்ட பட்டியலா அப்படிங்கிறதை உறுதி செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தலையாய கடமை அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை தொடர்ந்து மாறி மாறி ஆளக்கூடிய அதிமுக, திமுக, நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இப்போ வந்து விசிகா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆயிடுச்சு, நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்குது. இப்போ புதிதாக வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியை தூக்கி பதிவு பெற்று வர 2026 எலெக்ஷனில் வந்து அவர் போட்டியிட போறாரு. இப்படி ஏராளமான கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சிகளுமே இதில் ஒருமித்த கருத்தோடு, ஏன்னா பிஜேபி கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக இருப்பாங்க. அப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு ஒருமித்த கருத்தோடு இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற பெற்றிருக்கக்கூடிய வாக்காளர்கள் உண்மையிலேயே சரியா இல்லையா, சரியானதுதானா என்பதை, அது தூய்மைப்படுத்தப்பட்ட பட்டியலா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்து அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.